ஹலோ மக்களே, வெல்கம் டு சிங்கப்பூர். நாம் இன்னைக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். வீக்கெண்டில் ஏர்போர்ட்டை ஒரு ரவுண்ட் அடிப்போம், அதுவும் நைட் டைமில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஜொல்சாங்கியை வந்து நிறைய தடவை வீடியோவில் கூட காமிச்சிருக்கிறோம். பட் நைட் டைமில் இப்போ தான் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நைட்டு வந்து ரெயின் வாட்டர்ஸ் அப்படின்னு வாட்டர் லைட் ஷோ வேறு இங்கே நடத்துகிறாங்க. எப்படி நம்ம ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ இருக்கிறோ அதே மாதிரி இங்கேயுமே லைட் ஷோ இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யார் வேணால் வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டைமிங் பார்த்திங்கன்னா திங்கள்லேருந்து புதன்கிழமை வரைக்கும் 8 மணிக்கும் 9 மணிக்கும் நைட்டு. ஸோ வெள்ளி சனி ஞாயிறு வந்து 8, 9, 10 3 ஷோ வந்து போடுறாங்க. ஸோ 10 மணியோட எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. காய்ஸ், இந்த ஜுவல் ஃபாரஸ்ட்டோட மொத்த இதுவுமே பேர் வந்து ஷிஷிடோ ஃபாரஸ்ட் வேலி அப்படின்னு தான் நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டாமா. ஸோ அது கூட கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து இந்த பேரை வைக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து ஜுவல்லில் வந்து ஜுவல் ப்ளூம்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரிஜினல் ஆர்கிட் ஃப்ளவர்லாம் வச்சுருந்த பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் சூப்பரான வியூவை கண்டுபிடிச்சி நான் இங்கே வந்து இடத்துல செக் பண்ணியாச்சு. பாருங்கள், நைட்டில் ட்ரெயின் போகிறத பாருங்கள். ஆல்ரெடி ஏர்கோனை போட்டு வேறு லெவலில் சில்லுன்னு சேர்த்து வச்சுருக்காங்க. இதில் மிஸ்டிங்கு வேறு செம்மையாக இருக்குது.
கைஸ் பார்த்தீங்களா 10 மணி ஷோ முடிஞ்ச உடனே நான் வாட்டரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேங்க, ஷட்டரை சாத்திட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ ஜொல்சாங்கில் வந்து 10 மணி வரைக்கும் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. 10 மணிக்கு அப்புறம் டோட்டல் லைட்டிங்ஸை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ், நம்ம சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆகிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்மளுக்கு அதுக்கு வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ டெர்மினல் 1ல் மேலே எஸ்கலேட்டரில் வந்தீங்கன்னா லெவல் 3ல் வியூவிங் மால் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் கைஸ், வியூவிங் மாலுக்கு உள்ளே வந்தீங்கன்னா நம்ம இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே வராங்கல்ல, அது எல்லாமே கிளியராக பார்க்கலாம் பாருங்கள். ஸோ 2 பக்கம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. பெரிய மாலு கைஸ். நான் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். வேறு லெவலில் இருக்குது. வியூவிங் மாலுக்கு வராங்களா நான் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு தனியாக இடம் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பர் இடம். சாரி மக்களே, நைட்டு வந்ததுனால ஏன் மூஞ்சி தான் கண்ணாடியில் தெரியுது. ஸோ நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா மறக்காமல் அங்கே வந்து பாருங்கள். கேமராவில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல, பட் இங்கே லைவாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஆனால் பாருங்கள், நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒன்று ட்ராக்குக்கு வந்துட்டு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மக்களே அந்த இருக்கா லோட்டி டியூட்டி ஃப்ரீ, அதுதான் நம்ம ஏர்போர்ட்டு சரக்கு வாங்குகிற இடம். ஸோ செக்இன் இமிக்ரேஷனை முடிச்சுட்டு பாருங்கள், டிரான்சிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட இடம் இருக்குது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் இங்கே டிரான்சிஸ்ட் வந்துட்டு வேறு கண்ட்ரிக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் இருக்குது. ஸோ கைஸ், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரான்சிஸ்டில் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு டெர்மினல்லையுமே இருக்குது. டிரான்சிஸ்ட் ஏரியாவில் தனியாக பப்ளிக் வந்து நம்ம ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஜொல்சாங்கி வாட்டர் ஃபால்ஸு, கனாப்பே பார்க், இந்த மாதிரி குறையான ஐட்டங்கள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வழியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள். உள்ளேயே தியேட்டரு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு டெர்மினல்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யூனிக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட 12 வருஷம் நினைக்கிறேன் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஏர்போர்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் தான் கத்தார் ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட்டும், நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு செகண்டுமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.